எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் மக்களும் இயற்கையும் பிரிக்கவே முடியாதுங்க. இயற்கைய பூஜை பண்றது மட்டும் இல்லாம, அதோட பின்னி பிணைஞ்சு நம்ம வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதற்கு சான்று தான் இந்த பூஜை, புனஸ்காரங்கள் மற்றும் கோலங்களும் சொல்லலாங்க. அதுவும் இந்த மாக்கோலம் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு மங்களத்தையும், ஐஸ்வர்யத்தையும் அள்ளி தரக்கூடியது. எப்படி வீட்டு வாசல்ல கோலம் போடும்போது எறும்புகளுக்கு அது சாப்பாடாவும், நமக்கு யோகாசனமும் இருக்குதோ, அதே மாரி அடுப்படியில கோலம் போடும்போது அந்த மகாலட்சுமி தாயார் ரொம்ப சந்தோஷப்படுவாள்ன்னு சொல்லுவாங்க. அது மாரி தான் நம்ம ஆடி 18ஆம் பெருக்குக்கு இந்த மாக்கோலம்லாம் போட்டு சூப்பரா சாமி கும்பிட்டோம். மொத நாள் நைட்டே போட்டுட்டேன். அடுத்த நாள் காலைல பார்க்கையில ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. இத பார்க்கும்போது அவ்ளோ மங்களமா, அப்படியே அந்த கோயிலுக்குள்ள வந்த மாரியே எனக்கு இருந்தது. கண்டிப்பா நானுமே முடிஞ்ச அளவுக்கு எல்லா வெள்ளி, செவ்வாயும் போடலான்னு இருக்கேன். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பச்சரிசி மாவு கோலம் போடுறதுக்கு நல்ல பச்சரிசி 2 மணி நேரம் ஊற வச்சு, காய வச்சு, தண்ணி ஊத்தி அரைச்சும் நம்ம பண்ணலாம். இல்ல நார்மலா அரிசி மாவு விக்குது இல்லையா ரெடிமேடா அதுலயும் போட்டு பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாம பஞ்சபூதங்களையும் நம்ம வழிபடுறதுக்கு ஒரு ஒரு நாளும் இருக்கும் இல்லையா? அதே மாரி தான் இந்த ஆடி 18ஆம் பெருக்குக்கு நம்ம நீராகிய இன்னொரு பஞ்சபூதத்த நம்ம கும்பிடுறோம். சரிங்களா? அதாவது காவேரி தாயார் நமக்கு நீரை குடிக்கக்கூட அந்த காவேரி தாயார் நம்ம வீட்லயே இருக்கிறதா நெனச்சு, நம்ம வீட்ல ஒரு நல்ல தண்ணிக்கெல்லாம் பூஜை பண்றோம். எதற்கு பண்றோம் அப்டின்னா, நீர் தூய்மையின் சின்னமாகவும், உயிர்களோட ஆதாரமாவும் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த நீர நம்ம கண்டிப்பா பூஜை பண்ணணும் இல்லையா? நீர் மட்டும் இல்லங்க, எல்லா பஞ்சபூதங்களையும் நம்ம கும்பிடுறோம். அதுக்கு குறிப்பிட்ட ஒரு நாள் இந்த ஆடி 18ஆம் பேருக்கு நீருக்காண்டிங்க. ஸோ கண்டிப்பா நம்மளும் மாக்கோலம் போட்டு, அன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மணி போல எந்திரிச்சு, டக்குன்னு பிரபஞ்சத்துக்கு போய் வெளில வாசல்ல நன்றி சொன்னேங்க. அதுவும் நம்ம வீட்டு வாசல்ல மலை இருக்கு. மலைக்கு பார்த்து நன்றி சொல்லி, பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி, அழகா காலைல எந்திச்சு குளிச்சு, அன்னைக்கு ஆடி 3ஆம் ஞாயிறும் கூட. அதனால கூழு கரைச்சு, இன்னொரு பக்கம் சாதம் வச்சு, பழங்கள், பூக்கள் எல்லாம் எடுத்து வச்சு, மஞ்சள்ல செங்கல் பிடிச்சு பூஜை பண்ணியாச்சுங்க.